ஹலோ ஆல், வெல்கம் டு கான்செப்ட் கிளாரிட்டி பை தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஸ்ட்ரக்சர் த யூபிஎஸ்சி சிலபஸ். டீகோடிங் த சிலபஸ் கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன ஸ்ட்ரக்சரிங் த சிலபஸ், அதுதான் பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி ரெண்டுமே நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது இந்த ரெண்டு வழியாக தான். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிலபஸ், செகண்ட் ஒன் பிஒய்க்யூ, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இஃப் யூ ஆர் எ பிகினர் ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் இல்லாமல் எல்லா டாப்பர்ஸோட வீடியோலையும் சிலபஸ் அண்ட் பிவைக்யூவோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிவைக்யூ அனாலிசிஸ் பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே நம்ம ஹவு டு ஸ்ட்ரக்சர் த யூபிஎஸ்சி சிலபஸை பார்க்கலாம். இது வந்து யூபிஎஸ்சி கொடுத்துருக்கிற சிலபஸ். அவங்க பேப்பர் 2 GS1 அண்ட் GS2, GS3, GS4 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஜென்ரல் ஸ்டடீஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லா பேப்பருமே வந்து ரா கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் அலைன் பண்ணி வச்சிருக்கிற சிலபஸ். GS1ல் கவர் ஆகிருக்கிற சப்ஜெக்ட் என்னென்னா இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் இந்தியன் சொசைட்டி. யூபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து எப்படி சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். GS1ல் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சரை நான் ஹிஸ்ட்ரியிலேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதனோட கண்டினியூவேஷன் தான் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் அண்ட் ரீஆர்கனைசேஷன். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இஸ் ஏ செப்பரேட் டாபிக், அதையும் இங்கேயே இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த 5 டாப்பிக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இந்தியன் சொசைட்டி. இங்கே நம்மளோட யூபிஎஸ்சி சிலபஸில் 4 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே அதை வந்து இங்கே எப்படி மாற்றிருக்கிறோம் அப்படின்னா salient features, role of women, population, poverty, urbanization, globalization, social empowerment, communalism, regionalism and secularism. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா விமன் பிபியூஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். விமன் பிபி காலேஜில் யூஜி படிக்கிறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஜியாகிரஃபி. அதில் பார்த்தோம்னா salient features ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி இருக்கும். செகண்ட் பாயிண்ட்ல ரிசோர்சஸ் ஜியோகிரஃபி, தேர்ட் பாயிண்ட்ல ஜியோபிசிக்கல் ஃபினாமினா. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் GS2. GS2ல என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆயிருக்குன்னா கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்டு IR இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இப்போ யூபிஎஸ்சியோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் பாயிண்ட்ஸில் அப்படியே லைனாக கொடுத்துருப்பாங்க. அவங்க செப்பரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த சப்ஜெக்ட் வைஸ். ஸோ நம்ம எப்படி செப்பரேட் பண்ணிக்கலாம்னா த ஃபர்ஸ்ட் ஒன் கான்ஸ்டிடியூஷன், அதுக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். செகண்டு பாலிட்டி. ஸோ பாலிட்டி பாயிண்ட்ஸில் வந்து யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், டெவல்யூஷன் பவர்ஸ், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், கம்பேரிசன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட மற்ற கண்ட்ரி கூட நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறோம் அந்த பாயிண்ட்ஸ், பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷரி, RPA, கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், குவாசி ஜுடிஷியல் பாடிஸ். இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தோம்னா கவர்னன்ஸ். கவர்னன்ஸில் பாலிசிஸ், இன்டர்வென்ஷன்ஸ், அதில் இருக்கிற இஷ்யூஸஸ், NGO, செல்ஃப் ஹெல்ப் குரூப் இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் மட்டும் லாஸ்டில் இருக்கும், அதை வந்து கவர்னன்ஸில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். இதில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், மெக்கானிசம்ஸ், லாஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ், பாவர்ட்டி, ஹங்கர், இது எல்லாமே சோஷியல் ஜஸ்டிஸ் கீழே வந்துடும். நெக்ஸ்ட் ஐஆரில் பார்த்தோம்னா இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் அண்ட் பைலேட்ரல், ரீஜனல், குளோபல் ரிலேஷன்ஷிப்ஸ், பாலிசிஸ், அதனோட பாலிட்டிக்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏஜென்சிஸ், அதனோட ஸ்ட்ரக்சர், மேண்டேட் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வரும். இந்த GS2வை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா GS2 ஃபுல்லாகவே பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பாலிட்டி அப்படின்னாவே நம்ம ஞாபகத்துக்கு வரது கான்ஸ்டிடியூஷன் தான். ஸோ ஃபுல்லாக நம்ம கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருவோம், அதுக்கப்புறம் பாலிட்டி வந்துடும். பாலிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து கவர்னன்ஸ் பண்ணுறோம். அந்த கவர்னன்ஸ் எதுக்காக? ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்காக. சோஷியல் ஜஸ்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்து பாலிட்டியில் தான் இன்க்ளூடடு. இந்த மாதிரி ஒரு சீரியஸாக ஞாபகம் வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பேப்பர் GS3. இந்த GS3ல மட்டும் நம்ம 6 சப்ஜெக்ட் படிப்போம். ஸோ நாம் எப்படி அலைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்.
ஸோ எக்கனாமில எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஷார்ட்டா தான் இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்தியன் எக்கனாமி, இன்க்ளூசிவ் growth, பட்ஜெட்டிங், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், லிபரலைசேஷன், இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழ இந்த பாயிண்ட்ஸ் எனர்ஜி, போர்ட்ஸ், ரோட்ஸ், ஏர்போர்ட்ஸ், ரயில்வேஸ் இது எல்லாமே இன்வெஸ்ட்மென்ட் மாடல். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அக்ரிகல்ச்சர். இதில் மேஜர் கிராப்ஸ், கிராப்பிங் பேட்டர்ன்ஸ், இரிகேஷன், டெக்னாலஜி, எம்எஸ்பி, பிடிஎஸ், பஃபர் ஸ்டாக்ஸ், ஃபுட் செக்யூரிட்டி, அனிமல் ரியரிங் இது எல்லாமே இது இருக்கும். சேம் ஃபுட் ப்ராசஸிங்கும் இதுலேயே இன்க்ளூட் ஆயிருக்கும் அக்ரிகல்ச்சர். தேர்ட் சப்ஜெக்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதில் டெவலப்மெண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், ஐடி, ஸ்பேஸ், கம்ப்யூட்டர்ஸ், ரோபோட்டிக்ஸ், நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஐபிஆர் இந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். இதில் ரொம்ப சிம்பிளாக 3 பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. கன்சர்வேஷன், பொல்யூஷன், அதனோட டீக்ரடேஷன், நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இஐஏ அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தோம்னா என்விரான்மெண்ட்டும் சரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். ஆனால் மெயின்ஸுக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம சிலபஸில் இருக்கிற அளவுக்கு நம்ம படிச்சுட்டா போதும். நெக்ஸ்ட் ஒன் டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதில் பேசிக்ஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி. இன்டர்னல் செக்யூரிட்டியில் நம்ம 5 பாயிண்ட்டாக பிரிச்சுக்கலாம். அதில் எக்ஸ்ட்ரீமிசம், எக்ஸ்டர்னல் ஸ்டேட் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், மீடியா, சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட், சைபர் செக்யூரிட்டி, மணி லாண்ட்ரிங், செக்யூரிட்டி சேலஞ்சஸ் பார்டர் ஏரியாஸில் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்டு கிரைம் வித் டெரரிசம், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அண்ட் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து செக்யூரிட்டியில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பேப்பர் எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் GS4. இதில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை அப்படியே நம்ம அலைன் பண்ணாவே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ். அதுக்கு கீழேயே ஹியூமன் வேல்யூஸ் பற்றி படிப்போம். செகண்ட் ஒன் ஆட்டிடியூட், தேர்ட் ஒன் ஆப்டிடியூட் அண்ட் ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஃபார் சிவில் சர்வீஸ், ஃபோர்த் ஒன் இஐ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஃபிஃப்த் ஒன் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மாரல் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலாசபர்ஸ், சிக்ஸ்த் ஒன் பப்ளிக் சிவில் சர்வீஸ் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், செவன்த் ஒன் ப்ராபிட்டி இன் கவர்னன்ஸ். இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி 1 by 1 வச்சு படிக்கும்போது ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்க முடியும். எய்த் ஒன் வந்து கேஸ் ஸ்டடீஸ். ஓகே, ஃபைனலாக ஒய் ஷுட் ஐ டூ திஸ் இந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். யூபிஎஸ்சியே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக நம்ம செப்பரேட்டாக அலைன் பண்ணிட்டு இருக்கணும்னா, த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் வில் இன்க்ரீஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ் லெவல். நீங்கள் யூபிஎஸ்சி சிலபஸ் பார்க்கும்போது கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் செப்பரேட்டாக எதுவும் இருக்காது. ஸோ அதை பார்க்கும்போதே நமக்கு படிக்கிறதுக்கு பயம் வரும். நாம் இப்படி சப்ஜெக்ட் வைஸ் அலைன் பண்ணி வச்சுருக்கும் போது அது நீட்னஸாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும். நான் அலைன் பண்ணி வச்சது எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு எனக்கு அது தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிரியேட் பண்ணும். இன்னொன்று ஃபைனலாக எப்படினாலும் சிலபஸ் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது. ஓகே, ஹவு டு ஸ்டடி த சிலபஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வென் டு ஸ்டடி த சிலபஸ் பார்க்கலாம். யூபிஎஸ்சி கொடுத்துருக்கிற சிலபஸை அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஒன்ஸ் கோத்ரூ பண்ண முடிச்சுட்டா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது அலைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அலைன்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட ஒரு 3 டைம்ஸ் ஆர் மேக்ஸிமம் 5 டைம்ஸ் கூட படிக்கலாம். படிச்சுட்டு என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டிய முதல் வேலை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது தான். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்களோ அங்கே வச்சுக்கோங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, சிலபஸை நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் கொண்டு வர வரைக்கும் மார்னிங் எழுந்த உடனே சிலபஸை தான் பார்க்கணும். உங்களோட ஸ்கெடியூல் படி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பண்ண வேண்டியது சிலபஸ் எடுத்து முன்னாடி வைக்க வேண்டியது தான். கண்டிப்பாக சிலபஸ் படிக்க உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் கொண்டு வர 1 மந்த்தாவது எடுக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 hour கூட ஆகலாம். போக போக அது அப்படியே 10 minutes 5 minutes அந்த மாதிரி வந்துடும். 1 week சிலபஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து எழுதி பாருங்க. ஒரு 1 week எழுதி பாருங்க. என்னென்ன இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்குது கண்டிப்பாக மறக்க ஆரம்பிக்கும். ஸோ மறக்கும்போது அதை கேப் விட்டுட்டு எதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்க. திரும்ப சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு மறந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். நான் அலைன் பண்ண இந்த பிடிஎஃபை என்னோட டெலகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கண்டிப்பாக கொடுக்குறேன். யூபிஎஸ்சி ரிலேட்டடாக எந்த கொரிஸ்னாலும் டெலகிராம் குரூப் அண்ட் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஐ வில் ஆன்சர் தேட். Thanks for watching. We'll see you in the next video.